கைஸ், இது கூகுள் பிக்சலோட 7 அன்பாக்சிங் நினைப்பீங்க, ஆனால் அதுதான் கிடையாது. என்ன ஆச்சுன்னா, லாஸ்ட் மந்த் ஒரு அப்டேட் வந்துச்சு கூகுள் பிக்சல் 7ல். ஸோ அந்த அப்டேட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எப்படி டிஸ்பிளே வெளில வந்துருக்கு பார்த்தீங்களா கைஸ். இந்த பல்ஜை பார்த்து யாருமே பேனிக் ஆகிடாதீங்க. ஸோ இந்த உங்கள் செல் வந்து இந்த பல்ஜ் ஆகிறதுக்கு முன்னாடி சில சிம்டம்ஸ்லாம் கிரியேட் ஆகும். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இனிஷியலாக வந்து இது வந்து 0 to 100 வந்து பார்த்தீங்கன்னா 1 hour 30 minutes எடுத்துக்கும் கரெக்டாக. ஆனால் ரீசெண்ட் அப்டேட்டுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா 50 minutesலேயே ஃபுல் சார்ஜ் ஆக ஆரம்பிச்சுது. அது மட்டும் இல்லை, 20 to 0% சடனாக ட்ராப் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இதுதான் வந்து உங்களோட செகண்ட் ஸ்டேஜ். தேர்ட் ஸ்டேஜ் என்னன்னா, பயங்கர ஹீட் ஆகும் மொபைல். நீங்கள் நார்மலாகவே டென்சார் சிப் வந்து ஹீட் ஆகும். பட் இந்த அப்டேட்டுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னுமே ஹீட் ஆக ஆரம்பிச்சது. அது நீங்கள் உங்களுக்கு ஃபீல்ட்லேயே தெரியும். நீங்கள் வந்து கால் பண்ணாலும் சரி, வீடியோ எடுத்தாலும் சரி, நார்மலாகவே வந்து ஹீட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. தேர்ட் ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா, 80% இருந்தாலுமே 0% ரொம்ப சீக்கிரம் வந்துடும். ஒரு 15 to 20 minutes உங்களுக்கு வந்து பேட்டரி ஃபுல் ட்ரெயின் ஆகிடும். அகைன் நீங்கள் சார்ஜ் போட்டிங்கன்னா ஒரு 10 to 20 minutesல ஃபுல் சார்ஜ் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இதுதான் ஃபைனல் ஸ்டேஜ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட டிஸ்பிளே கிராக் ஆகி வெளில வரவே ஆரம்பிச்சிடும். அதாவது பேட்டரி வந்து உங்கள் டிஸ்பிளே வந்து உடச்சிட்டு கொஞ்சம் வெளில வரவே ஆரம்பிச்சிடும். இதுதான் ஃபைனல் ஸ்டேஜ். இது வந்து பார்த்தீங்கன்னா எப்போ நடக்கும் தெரியாது. ஸோ ஒன் டே வந்து பார்த்தீங்கன்னா என் ஃப்ரெண்ட் வந்து சார்ஜ் போட்டுட்டு போயிருந்திருக்காரு. ஸோ வந்து கழட்டி பார்க்கும்போது அது பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே தூக்கி இருந்துருக்கு. ஸோ இப்போ ஒன்ஸ் இந்த ஸ்டேஜ் அட்டைன் பண்ண பிறகு யாருமே சார்ஜ் தயவு செய்து போடாதீங்க. ஏன்னா இது வெடிக்க கூட வாய்ப்பு இருக்கு. சார்ஜ் மட்டும் இல்லை, ஃபோனை ஆனும் பண்ணாதீங்க. அது வந்து ஆஃப்லேயே வச்சுங்க. இந்த இஷ்யூ வரதுக்கான மெயின் ரீசன் என்னன்னா, லாஸ்ட் மந்த் பார்த்தீங்கன்னா கூகுள் வந்து பேட்ச் அப்டேட் விட்டுருந்தோம் Android 16க்கு. ஸோ அந்த அப்டேட்டுக்கு அப்புறம் என்னாச்சுன்னா, ஓல்டு மொபைல்ஸாக இருக்கும்ல, ஸோ Pixel 6a, 6, 7, 7a இந்த மொபைல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த இஷ்யூ வந்து பெரும்பாலான யூசர்ஸ் வந்து ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. அதுவும் மெஜாரிட்டி யார் ஃபேஸ் பண்ணியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா 12,000 சார்ஜிங் சைக்கிள்ஸ் வந்து கிராஸ் பண்ணியிருக்கோம். அந்த மொபைல்ஸ் மோஸ்ட்லி வந்து இந்த இஷ்யூ வந்து ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு என்ன ரெசல்யூஷன்னா, அதை வந்து நம்ம வந்து கூகுள் வந்து சப்போர்ட் டிக்கெட் ரைஸ் பண்ணோம். அது எப்படி ரைஸ் பண்ணலான்னு வாங்க பார்க்கலாம். கைஸ், இந்த இஷ்யூ வந்த பிறகு நம்ம ஃபஸ்ட் திங் என்ன பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா, கூகுளுக்கு ஒரு சப்போர்ட் டிக்கெட் ரைஸ் பண்ணோம். ஸோ அதை எங்கே போய் ரைஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா support.google.com. ஸோ அந்த வெப்சைட் உள்ளே போனதுமே அதுவே கேட்கும் ஹவு கேன் வி ஹெல்ப் யூன்னு. ஸோ நமக்கு வந்து என்ன இஷ்யூ, பேட்டரி ட்ரெயின் இஷ்யூ. ஸோ அதனால் ஃபிக்ஸ் பேட்டரி ட்ரெயின் ப்ராப்ளம்னு போட்டிங்கன்னா அதுவே பார்த்திங்கன்னா இன்னொரு பேஜுக்கு கொண்டு போகும். அதில் வந்து ஸ்க்ரால் டவுன் நல்லா பண்ணிங்கன்னா கான்டாக்ட் அஸ்ன்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா அது அகெயின் இன்னொரு பேஜுக்கு போகும். அதில் வந்து நம்மளோட இஷ்யூ அகெயின் நம்ம மென்ஷன் பண்ணோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பேட்டரி வந்து நம்ம கொஞ்சம் பல்ஜாக இருக்குது. ஸோ அதனால் ஸ்வாலன் பேட்டரி. ஸோ டைப் பண்ணிட்டு கீழே வந்து பார்த்திங்கன்னா என்ன மாடல்னு நம்ம கொடுக்கணும். இது வந்து பார்த்திங்கன்னா Pixel 7. ஆனால் நான் Pixel 7 கொடுக்குறேன். ஸோ ஆல்ரெடி நான் ரைஸ் பண்ணதுனால இங்கே வந்து சும்மா டம்மியாக ஒரு IEM நம்பர் கொடுக்குறேன். ஸோ உங்கள் மொபைலோட IMEI நம்பரோ அதை வந்து கரெக்டாக கொடுத்துருங்க. டெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா அதுவே கேட்கும் நான் வந்து ஃபோன் மூலயமா காண்டாக்ட் பண்ணுவேன் இல்லை சேட் மூலயமா பண்ணுவேன்னு சொல்லிட்டு. நாங்கள் பார்த்தீங்கன்னா சேட் மூலயமா வந்து டிக்கெட்டை ரைஸ் பண்ணோம். நீங்கள் எதர் காலில் கூட பண்ணலாம் இல்லை சேட்டில் கூட பண்ணலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து ஒன்ஸ் நாங்கள் இந்த சப்போர்ட் டிக்கெட் ரைஸ் பண்ண பிறகு அவங்க வந்து அதுக்கு ஒரு அக்னாலஜ்மெண்ட் மெயிலுமே போட்டாங்க. இது மாதிரி ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் நாங்கள் மாற்றி தரோம். பட் அவங்களோட ஆத்தரைஸ்டு சர்வீஸ் சென்டருக்கு வந்து வர சொல்லியிருக்காங்க. ஸோ எங்களுக்கு வந்து ஆத்தரைஸ் சர்வீஸ் சென்டர் எங்கே இருக்குன்னா கீழ்பாக்கில் இருக்குது, சென்னை கீழ்பாக்கில் இருக்குது. ஸோ அதே மாதிரி இப்போ பெங்களூர்லேயும் இருக்குது. ஒவ்வொரு சிட்டிக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு ரீஜனில் இருக்கும். ஸோ உங்களுக்கு நியர்பை எந்த லொக்கேஷனோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு அங்கே போய் பேட்டரி வந்து சேஞ்ச் பண்ணிக்கிங்க.